நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். தமிழ் சினிமாவில் வந்து 2012 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து 13 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து இப்போ 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. மரகத ராஜா. இந்த படத்து மேலே வந்து அன்எக்ஸ்பெக்டட், அதாவது தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தாமதமானாலே வந்து படத்தை வந்து க்ளோஸாக மூடிடுவாங்க. அந்தளவுக்கு மொக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. சுந்தர் சி நடிப்பில் வந்த படம்னாலே லாஜிக் இல்லாமல் படம் பார்க்கணும். அரண்மனை 4 எடுத்துட்டாரு கிட்டத்தட்ட அவர். இந்த படத்தை வந்து அப்படி என்னதான் இருக்குது மரகத ராஜா அப்படின்றத இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் 12 வருஷம் கழிச்சு, அதாவது ஒரு டைம் ட்ராவல் பண்ணி இந்த படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் ரிலீஸ் ஆகிறக்கிட்ட தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 3 நாடாளுமன்ற தேர்தல், கொரோனா வந்துடுச்சு, பண இழ மதிப்பீடு, இந்த மாதிரி ஏகப்பட்ட மாதிரி தமிழ்நாட்டில் வந்து மாறிட்டு வந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து சுந்தர்சி இயக்கத்தில் விஷாலுடைய நடிப்பில் அஞ்சலி, வரலட்சுமி, அப்புறம் சந்தானம், மணிவண்ணன், அப்புறம் மனோபாலா, விஜய் ஆண்டனியோட மியூசிக், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்களே வந்து பார்க்கலாம். சிம்பிள் ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, விஷால் மரகத ராஜா கேரக்டர் இருக்காரு. தன்னை சுற்றி எந்த பிரச்சனை இருந்தாலும் போய் தட்டி கேட்குற ஒரு ஆளாக இருக்கார். அந்த நேரத்தில் வந்து ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கார். பழைய காலத்து நண்பர்கள் சந்தான, சடாலகோபா, ரமேஷ், நிதி சத்யா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டருங்களை வந்து ஒரு திருமணத்தில் சந்திக்கிறார். கல்யாணத்தை செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக பெரிய சேனல் அதிபதியான சோனா அவரை சந்தித்து பெரிய அரசியல் ரீதியாக வந்து போகிறாங்க. அந்த அரசியல் ரீதியான கேரக்டருக்கும் விஷாலுக்கும் ஒரு ஃபயர் ஆகுது. அந்த ஃபயரை எப்படி தீர்க்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட ஸ்டோரியாகவே வச்சுருக்காங்க நம்ம டேரக்டர் சுந்தர்சி. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தான் ஆக்ஷன் காமெடி இது ரெண்டும் தான் படத்தில் மெயின் ரோலாக வந்து லீடிங் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட படத்தோட ரன்னிங் டைம் வந்து 2.25 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சந்தானோட மாமியாராக வர கேரக்டர் விஜயலட்சுமி, அவங்க 2 பேர் தான் வந்து முழுக்க படத்தில் வந்து தாராளமாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நடித்திருக்காங்க. அப்பப்போ காமெடிக்கு ஏற்ற மாதிரி கிளாமரும் இந்த படத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப கிளாமர்னு சொல்ல முடியாது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படத்தை நீங்கள் வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு பார்க்கணுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். பொதுவாக சுந்தர்ஜி படத்தில் லாஜிக் இருக்காது, முடிஞ்சவரை எரிச்சலை கட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. பேய் படமாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக பார்க்க வைக்கிறது அவருடைய பழக்கம். ஆனால் இந்த படத்தில் வந்து மிரட்டியிருக்காரு காமெடியில், அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. 12 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டியது, இதனால் பார்க்கறதுக்கு கடுப்பாக இருக்குன்னு ஆடியன்ஸை எங்கேயுமே நினைக்க வைக்கல. சின்ன படத்தனமாக நம்ம வடிவலுடைய காமெடி, ஹீரோயினியோட பின்னாடி கவர்ச்சி நடிகை, இந்த மாதிரி இரட்டை வசன காமெடி எல்லாமே வந்து மிரட்டி விட்டுருக்காங்க. படத்தில் செகண்ட் ஹாஃபில் தான் படத்தோட கதையை ஆரம்பிக்குது. முதல் பாதி முழுக்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் நடக்கிற சேட்டைகள், அதாவது கிட்டத்தட்ட அலெக்ஸ் பண்டியில் வர சேட்டைகள் கட்சிகள் மாதிரி ஏகப்பட்ட கட்சிகள் வச்சுருக்காங்க. முழுக்க விண்டேஜ் நம்ம சந்தானத்தை பார்த்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆடியன்ஸ் வந்து சந்தானத்தை காமெடியை நான் பார்த்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு கலகலப்புலையும் இதுக்கப்புறம் வர பாடல்களையும் செம்மையாக இருக்குது. 2ஆம் படத்தில் தான் ஹீரோக்கும் வில்லனுக்கும் வர மோதலை வந்து சீரியஸ் கட்சிகளாக வந்து படத்தை நினைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஷால் கூட வர ஆட்டோ டிரைவராக வர மணிவண்ணன் அவருடைய சேர்ந்து வில்லனாக மாட்டிக்கிறது காட்சிகள், இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்குது. அஞ்சலி வீட்டுக்கு விஷால், சந்தானா எல்லாரும் வந்து போய் காமெடி பண்ணுற காட்சிகள் எனக்கு கலகல படத்தில் பார்த்த காட்சிகள் மாதிரி தான் இருக்குது. இரட்டை வசனம் காட்சிகள் வழக்கம் போல கவர்ச்சிகள் மாதிரிலும் முகம் சுழிக்கிற அளவுக்குலாம் இல்லை. மயில்சாமி, மணிவண்ணன், மனோபாலா, சீனு மோகன், இந்த மாதிரி மறந்த நடிகர் பலவற்றை நம்ம பெரிய திரையில் பார்க்குறது ஒரு நல்ல சான்ஸு. ஆனால் பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து இவங்க யாருமே இல்லை இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உலகத்துலேயே. கிளைமேக்ஸில் வந்து மனோபாலா பணத்தை வச்சுக்கிட்டு விஷாலும் சந்தானம் அடிக்கிற காமெடியெலாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு வயிறு விரிச்சு சிரிச்சது தான் தருணம். விஜய் ஆண்டனி பின்னணி இசை வேறு லெவலு, படத்துக்கு வேறு லெவலு. வழக்கம் போல் முன்னாடி சொன்ன மாதிரி சிக்கு ரயில், அந்த வண்டி ஆல்பம் பாட்டு வந்து செம்மையாக இருந்துச்சு. தேட்டரில் ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்தாங்க. அதே மாதிரி விஷால் குரல் ஆல்ரெடி வந்து நீங்கள் ஃபேமஸாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். மை டியர் லவ்வர், அந்த பாட்டு வந்து தேட்டரே அதிர்ச்சி. அந்த மாதிரி தான் இருக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் தொழில்நுட்பத்தில் வந்து இப்போ அப்கிரேட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மொத்த டீமும். மொத்தத்தில் சுந்தர்சி படத்தில் வந்து வழக்கமாக வர அற்புதங்களும் இதில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 12 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு படம் வந்த மாதிரி தெரியல. இப்போ ஏதோ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பறக்க விட்ட மாதிரி தெரியுது. ரகலை காமெடி உத்தரவாதம் நாங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி சுந்தர்சியோட டீம் வந்து இந்த படத்தை வந்து முழுக்க ஏர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்குறதுக்கு அப்படி என்ன தான் பார்த்தீங்கன்னா, சந்தானத்தோட காமெடியை நான் பார்க்கணும் அப்படின்னா போய் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி, இந்த மனோபாலா அவங்களுடைய காமெடி ஆசம்லாம் வந்து பார்க்கலாம். ஒரு பொங்கல் வின்னராக, அதாவது கேம் சேஞ்சர், மெட்ராஸ்கான் வந்து 1 ஹவர் பார்க்காம இருக்கும். வணங்கான் வந்து பாலாவோட சேனல்,
பாலாவோட மூவி. அது வந்து கொஞ்சம் ஜேர்னல் வேற மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ வந்து ரீசெண்டாக அடுத்து காதலிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி நேசப்பா இந்த மாதிரி படங்கள் வரிசையாக வரப்போகுது. படைத்தலைவன் அந்த படம் வந்து எப்படி இருக்குன்றது தெரியல. ஆனால் இந்த வந்து காமெடி ஓரியன்டாக ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து எல்லோரும் ஜென்ரலாக போய் பார்க்கணும்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 தருவேன். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கேஎம். பாய் வியூவர்ஸ்.